ஒரு ஊரில் நடராஜன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய குடும்பத்திற்கு நல்ல பேரும் புகழும் இருந்தது. நடராஜனின் அக்காள் மங்கம்மாள் கணவரிடம் அடிக்கடி சண்டை போட்டுவிட்டு பெற்றோர் வீட்டிற்கு வந்து விடுவாள். அவளுக்கு 2 மகன்கள். அவளுடைய கணவன் எந்த வேலைக்கும் போகாமல் வீட்டிலேயே இருப்பான். இதனால் அவர்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டு தாய் வீட்டிற்கு வருவதும் போவதுமாக இருந்தாள். செல்வந்தனாக இருந்த நடராஜனுக்கு திருமணம் செய்ய அவனுடைய பெற்றோர் முடிவு செய்தனர். நடராஜனுடைய பெற்றோர் அவர்களுடைய சொத்தை ஆள்வதற்கும் குடும்பத்தை நல்ல முறையில் நடத்துவதற்கும் ஒரு குணவதியை தேடி வந்தனர். ஊரெல்லாம் தேடியவர்கள் கடைசியில் தன் சொந்தக்கார பெண்ணான பார்வதியை நடராஜனுக்கு மணமுடித்து வைத்தனர். நடராஜனும் பார்வதியும் நல்ல முறையில் குடும்பம் நடத்தினார்கள். அவர்களுடைய சந்தோஷத்திற்கு பரிசாக கிடைத்தவன்தான் ருத்ரன். நடராஜனின் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. ருத்ரனுக்கு 1 வயது இருக்கும் போது பார்வதிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனாள். அந்த குடும்பமே ஆழ்ந்த சோகத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்தது. நாட்கள் நகர்ந்து கொண்டே இருந்தன. அடுத்த வருடமே நடராஜன் தனக்கு ஒரு மனைவியை தேட ஆரம்பித்தான். இதில் சற்றும் விருப்பமில்லாத அவனுடைய பெற்றோர் அவனை கண்டித்தனர். அவனுடைய தந்தை, நடராஜா, ருத்ரன் தாயில்லாத பிள்ளை, அவன் வாழ்க்கையை எண்ணிப்பார், உன் சுயநலத்திற்காக அவன் வாழ்க்கையை சீரழித்து விடாதே என்று கெஞ்சினார். ஆனால் அதையும் மீறி நடராஜன் ருத்ரனை அவனின் பெற்றோர்களிடமே விட்டுவிட்டு தன் வாழ்க்கைதான் முக்கியம் என்று வீட்டை விட்டு வெளியேறி வேறொரு திருமணம் செய்து கொண்டான். ருத்ரன் தாத்தா பாட்டியிடமே வளர்ந்து வந்தான். நடராஜனின் 2வது திருமணத்திலிருந்து 3 குழந்தைகள் பிறந்தனர். நாட்கள் நகர்ந்தது. ருத்ரனின் அத்தை மங்கம்மாளுக்கு 3வதாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிரசவத்திற்காக தாய் வீட்டிற்கு வந்தவள் பின் கணவனிடம் சேர்ந்து வாழ விரும்பாமல் பெற்றோருடனே இறந்து விட்டாள். அவளுடைய மனதில் வேறு ஒரு திட்டம் இருந்தது. மங்கம்மாள் ருத்ரனிடம் அன்பாக பழகி வந்தாள். மங்கம்மாவின் திட்டத்தை தெரிந்து கொண்ட அவளுடைய பெற்றோர் அவள் ருத்ரனிடம் காட்டும் அன்பு பொய் என்று நன்கு தெரிந்திருந்தனர். ருத்ரன் மங்கம்மாவிடம் பேசுவது அவனுடைய தாத்தா பாட்டிக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஆனால் ருத்ரனின் மனம் வருந்தக்கூடாது என்பதற்காக அவனை கண்டிக்காமல் விட்டுவிட்டனர். ருத்ரனுக்கு 15 வயது இருக்கும் பொழுது அவனுடைய தாத்தாவும் பாட்டியும் ஒருவர் பின் ஒருவராக இறந்தனர். அதன் பிறகு அந்த வீட்டில் மங்கம்மாவின் ஆட்சி ஆரம்பமானது. நடராஜனும் ருத்ரனால் தன் வாழ்க்கைக்கு எந்த இடையூறும் வந்துவிடக் கூடாது என்று கருதி அவன் அக்காவிடமே ருத்ரன் வளரட்டும் என்று விட்டு வைத்தான். இருந்தாலும் நடராஜனே அவர்களின் எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொண்டான். மங்கம்மாள் ருத்ரனிடம் எப்பொழுதும் போல் அன்பு காட்டி அவனை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தாள். அதை நம்பிய ருத்ரன் மங்கம்மாவை தன் தாயாகவே நினைத்தான். அவளுடைய பிள்ளைகளை தன் கூட பிறந்தவர்களாக நினைத்து அன்பு பாராட்டினான். நால்வரும் ஒரே வீட்டில் நன்றாக வளர்ந்தனர். மங்கம்மாவின் 3 பிள்ளைகளுக்கு படிப்பில் நாட்டமில்லை. ஆனால் ருத்ரனுக்கோ வாழ்க்கையில் எப்படியாவது நன்றாக படித்து நல்ல வேலைக்கு சென்று தனக்கு என்று ஒரு குடும்பத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று லட்சியம் இருந்தது. அதனால் முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்தினான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மங்கம்மாவின் மகள் குமுதாவுடன் விளையாடுவதும் அவளை நன்கு பார்த்து கொள்வதும் வேலையாக வைத்திருந்தான். இப்படியே கல்லூரி படிப்பு முடிந்தது. நல்ல சம்பளத்தில் நல்ல வேலைக்கு சென்றான். ருத்ரனின் சம்பளத்தை முழுவதும் மங்கம்மாவே அனுபவித்தாள். அதை தன் குழந்தைகளுக்கு சேமித்து வைத்தாள். ஆனால் இதையெல்லாம் ருத்ரன் பெரிதாக கண்டு கொள்ளவில்லை. அவனை பொறுத்தவரை அது அவன் குடும்பம் என்று கருதினான். இதற்கிடையில் மங்கம்மாவின் 2 பிள்ளைகளும் ருத்ரன் மேல் பொறாமைப்பட்டார்கள். மங்கம்மா ருத்ரன் மேல் மட்டும்தான் பாசம் வைத்திருக்கிறாள் என்று எண்ணி ருத்ரனிடம் அடிக்கடி சண்டை போட்டார்கள். அதைத் தொடர்ந்து தன் தந்தையிடமே சென்று விட்டனர். மங்கம்மா தன் பிள்ளைகள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்தனுப்பினாள். தன் பெண் குமுதாவின் திருமணத்திற்காக நகைகளை சேர்த்து வைத்தாள். அப்படியே காலம் உருண்டோடியது. ருத்ரனின் தந்தை நடராஜனுக்கு அவன் அக்காள் மங்கம்மாவின் குணம் நன்றாகவே தெரியும். சொத்துக்களுக்கு ஆசைப்பட்டுதான் ருத்ரனை தன் கைவசம் வைத்துள்ளாள் என்பதை அறிந்து கொண்ட நடராஜன் ருத்ரனிடம் மங்கம்மாளை பற்றி எவ்வளவோ எடுத்து கூறியும் அவன் அதை கேட்பதாக இல்லை. ருத்ரன் தங்கியிருந்த பெற்றோர் வாழ்ந்து வந்த அந்த வீட்டை மட்டும் விட்டுவிட்டு மற்றதையெல்லாம் தன் மற்ற பிள்ளைகளுக்கு எழுதி வைத்தார். சரியான நேரம் வரட்டும், ருத்ரனுக்கு அந்த வீட்டை கொடுக்கலாம் என்று காத்திருந்தார். ருத்ரனுக்கு தந்தை தன்னை சரியாக கவனிக்கவில்லை என்ற கோபம் இருந்தது. ருத்ரன் நடராஜனை மதிக்காமல் மங்கம்மாவையே தன் தாயாக எண்ணி வாழ்ந்தான். மங்கம்மாவின் வாக்கு தெய்வ வாக்காக எண்ணினான். எந்த வேலைக்கும் போகாத தன் 2 மகன்களுக்கும் திருமணம் செய்து அவர்களுடைய குடும்ப செலவையும் ருத்ரன் தலையிலே கட்டினாள். அவர்கள் இருவரும் எப்பொழுதும் போல் ஊதாரியாக ஊரை சுற்றி வந்தார்கள். ருத்ரன் ஒரு திருமண விழாவில் தன் மாமன் மகள் சீதாவை சந்தித்தான்.
இருவருக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்தவுடனேயே பிடித்துவிட்டது. பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அடிக்கடி சந்தித்தனர். இவர்கள் இருவரிடையே ஏற்பட்ட பழக்கத்தை மங்கம்மாள் தெரிந்து கொண்டாள். உறவுக்கார பெண் இந்த வீட்டிற்கு மருமகளாக வந்தால் அவள் ராஜ்யம் செய்ய முடியாது என்றும் சொந்தக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு தன்னை அங்கிருந்து துரத்தி விடுவார்கள் என்று பயந்த மங்கம்மாள் எப்படியாவது ருத்ரனையும் சீதாவையும் பிரிக்க வேண்டும் என்று முடிவு செய்தாள். ஆனால் சீதாவின் பெற்றோருக்கு சீதா மங்கம்மாள் பிடியில் சிக்கி அவள் வாழ்க்கை சீரழிந்து விடுமோ என்று பயந்தார்கள். சீதாவின் பெற்றோர் மங்கம்மாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினால் மட்டுமே சீதாவை திருமணம் செய்து கொடுப்போம் என்று கூறிவிட்டார்கள். ஆனால் ருத்ரனுக்கோ தன் தாய் ஸ்தானத்தில் இருக்கும் மங்கம்மாவை எப்படி வீட்டை விட்டு துரத்துவது என்று எண்ணினான். வேறு வழியில்லாத ருத்ரன் சீதாவை விட்டு பிரிந்தான். ஆனால் அவளை மறக்க முடியாமல் தவித்தான். இதை தெரிந்து கொண்ட மங்கம்மாள் இந்த கல்யாணம் நின்றுவிட்டது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். மங்கம்மாவுக்கு எப்படியோ சீதாவும் ருத்ரனும் பிரிந்து விட்டார்கள். இனி எப்போதும் போல் நம் ராஜ்யம்தான் என்று மனதில் சந்தோஷப்பட்டாலும் ருத்ரனிடம் தான் என்னவோ தியாகம் செய்வது போல் நான் வேண்டுமென்றால் வீட்டை விட்டு சென்று விடுகிறேன், நீ சீதாவை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழு என்று பாசாங்க செய்தாள். சீதாவிற்கு அவளுடைய பெற்றோர் வேறு இடத்தில் திருமணம் முடித்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட ருத்ரன் மிகவும் நொந்து போனான். அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து விட்டது. வேலைக்கு செல்வதும் வீட்டுக்கு வருவதுமாக கடமையே என்று தன் வாழ்க்கையை ஓட்டினான். இதை கவனித்த மங்கம்மாள் இப்படியே போனால் ருத்ரன் வாழ்க்கையை வெறுத்து தன்னை விட்டு பிரிந்து விடுவானோ என்று பயம் ஏற்பட்டது. மங்கம்மாவுக்கு எப்படியாவது இப்பொழுது வாழ்ந்து வரும் வாழ்க்கையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ருத்ரனுக்கும் தன் மகள் குமுதாவுக்கும் திருமணம் செய்து விடலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் ருத்ரனுக்கும் குமுதாவுக்கும் வயது வித்தியாசம் மிகவும் அதிகம். இதை பற்றி குமுதாவிடம் கேட்க அதற்கு குமுதா சம்மதிக்கவில்லை. இப்படி இருக்க ஒரு நாள் மங்கம்மாவின் 2 மகன்களும் ஒரு விபத்தில் சிக்கி இறந்தனர் என்ற செய்தி மங்கம்மாளை நிலைக்குலைய வைத்தது. மங்கம்மாள் வேதனைப்படுவதை பார்த்து ருத்ரன் துடிதுடித்து போனான். சிறிது நாள் கழித்து மங்கம்மாள் எப்படியாவது ருத்ரனுக்கு வெளியூரில் இருந்து ஒரு பெண்ணை தேடி திருமணம் செய்ய முடிவு செய்தாள். ஏற்கனவே தன் மகன்களை இழந்த சோகத்தில் இருக்கும் மங்கம்மாள் பேச்சை மீறாத ருத்ரன் அந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான். ஒரு பெண்ணையும் பார்த்து நிச்சயதார்த்தமும் நடந்தது. திருமண ஏற்பாடுகள் பலமாக நடந்து கொண்டிருந்தது. மங்கம்மாவை பற்றி பெண் வீட்டார் கேள்விப்பட்டதும் அதிர்ந்து போனார்கள். தன் பெண்ணை எப்படி அந்த வீட்டிற்கு மருமகளாக கொடுப்பது என்று பயந்து திருமணத்தை நிறுத்திவிட்டார்கள். இது மங்கம்மாவுக்கும் ருத்ரனுக்குமே பெரிய பேரிடியாக இருந்தது. ஒரு கட்டத்தில் ருத்ரன் இனிமேல் என் திருமண பேச்சை பற்றி எடுக்க வேண்டாம் என்று மங்கம்மாளிடம் உறுதியாக கூறிவிட்டான். அது மட்டுமில்லாமல் குமுதாவுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்யும்படி வலியுறுத்தினான். மங்கம்மாளுக்கு ருத்ரன் வாழ்க்கையை பற்றி கவலை இல்லை. அவனுடைய பணமும் சொத்தும் மட்டுமே முக்கியமாக இருந்தது. மங்கம்மாள் குமுதாவிற்கு பெரிய இடமாக பார்த்தாள். மாப்பிள்ளை கை நிறைய சம்பாதிக்கிறார் என்றும் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை என்றும் கூறி குமுதாவை பெண் கேட்டார்கள். ஆனால் வரதட்சணையாக பல சவரன் நகைகளையும் மாப்பிள்ளை ஓட்டுவதற்கு ஒரு வண்டியும் பல லட்சம் ரொக்கமாகவும் கேட்டிருந்தார்கள். குமுதாவிற்கு மாப்பிள்ளையை மிகவும் பிடித்துவிட்டது. ருத்ரன் சம்பாதித்ததை எல்லாம் மங்கம்மாள் குமுதாவின் திருமணத்திற்காக செலவிட்டாள். திருமணமும் நல்லபடியாக முடிந்து குமுதா கணவன் வீட்டிற்கு சென்று விட்டாள். மங்கம்மாளுக்கு பெரிய கடமை முடிந்தது என்று சந்தோஷமாக இருந்தாள். தன் கணவனை வைத்துக் கொண்டு எப்படி தன் பிள்ளைகளை கரையேற்றுவோம் என்று எண்ணியிருந்த அவளுக்கு ருத்ரனை வைத்து எப்படியோ தன் மகளை கரை சேர்த்து விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள். திருமணம் முடிந்த 2வது நாளே குமுதா தாய் வீட்டிற்கு அழுதபடியே வந்தாள். தன் கணவனுக்கு வேலை இல்லை என்றும் குடிப்பழக்கமும் இருப்பதாக கூறி அம்மாவிடம் அழுதாள். மங்கம்மாள் குமுதாவை சமாதானப்படுத்தி கணவன் வீட்டிற்கு அனுப்பி வைத்தாள். தன் மகளாவது நன்றாக வாழட்டுமே என்ற எண்ணத்தில் தன் மகளின் குடும்ப செலவையும் ருத்ரன் தலையிலேயே கட்டிவிட்டாள். குமுதாவின் கணவன் வேலைக்கு செல்லாமல் குடித்துவிட்டு குமுதாவை கொடுமைப்படுத்தினான். இதை கேள்விப்பட்ட மங்கம்மாள் மிகவும் நொந்து போனாள். ஆனால் தன்னை போல் தன் மகளும் வாழாவெட்டியாகி விடக்கூடாது என்பதற்காக மகளிடம் அறிவுரை கூறி கணவன் கூட சேர்ந்து வாழும்படி வலியுறுத்தினாள். நாட்கள் ஓடின. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு நடுவில் குமுதாவிற்கு 2 குழந்தைகள் பிறந்தன. பிரசவத்திற்கு கூட குமுதாவை தாய் வீட்டிற்கு அனுப்ப மறுத்துவிட்டான். குழந்தைகள் பிறந்த பின்பும் குமுதாவின் கணவன் பொறுப்பில்லாமல் ஊதாரியாகவே இருந்தான். குடித்து ஒரு கட்டத்தில் இறந்தும் போனான். குமுதாவின் கணவன் இறந்த செய்தி கேட்ட மங்கம்மாவுக்கு பேரிடியாக இருந்தது. தான் செய்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து தன் குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழித்து விட்டதோ என்று மங்கம்மாள் கலங்கினாள். ருத்ரனுக்கு செய்த துரோகம்தான் தன் குழந்தைகளின் வாழ்க்கையை சீரழிந்து விட்டது என்று உணர ஆரம்பித்தாள். அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. குழந்தைகளுடன் குமுதா
தாய் வீட்டுக்கே வந்து சேர்ந்தாள். ஒவ்வொரு நாளும் விதவையான தன் மகளை பார்த்து மங்கம்மாளின் மனம் குமரியது. தன் குடும்பமே அழிந்து விட்டதாக உணர்ந்தாள். எதற்காக இதெல்லாம் செய்தோம் என்று அவள் மனம் அழுதது. ஒவ்வொரு நாளும் மங்கம்மாளுக்கு வாழ்க்கையே நரகமானது. குமுதா தன் 2 குழந்தைகளுடன் ருத்ரன் வீட்டிற்கு வந்து 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆனது. ஒரு நாள் ருத்ரனும் மங்கம்மாளும் பேசிக் கொண்டிருக்கும் போது ருத்ரனின் அப்பா நடராஜன் வீட்டிற்கு வந்தார். இதை பார்த்த மங்கம்மாள், வா நடராஜா, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இப்பதான் இந்த அக்கா ஞாபகம் வந்ததா என்றாள். நடராஜன் மங்கம்மாளுக்கு பதில் சொல்லாமல் ருத்ரனை பார்த்து பேசினார். ருத்ரா, என்னுடைய மற்ற பசங்களுக்கு என் சொத்தை பிரித்து கொடுத்துட்டேன். உனக்காக இந்த ஒரு வீட்டை தான் பாக்கி வச்சிருந்தேன். உன் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி கொடுக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு 45 வயசுக்கு மேல ஆகுது. ஆனா நீ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரியே தெரியல. மத்தவங்க பேச்ச கேட்டு உன் வாழ்க்கையே நீ கெடுத்துக்கிற. பேசாம நான் இந்த வீட்டை வித்துடலாம்னு இருக்கேன் என்றார். உடனே ருத்ரன், நீங்கள் கேட்டபடி இந்த வீட்டை காலி செய்து கொடுக்கிறேன் என்று கூறினான். இதை கேட்ட மங்கம்மாள் பதறியபடி தன் தம்பியிடம் கெஞ்சினாள். ஏற்கனவே 2 பிள்ளைகளையும் இழந்து பெண்ணும் விதவையாகி வந்து நிற்கிறாள். ருத்ரனின் வருமானத்தை நம்பிதான் நாங்கள் இருக்கிறோம். இந்த வீடும் இல்லை என்றால் எங்கள் நிலைமை இன்னும் மோசமாகிவிடும் என்று கதறினாள். அதற்கு நடராஜன், 2 மாதம் அவகாசம் தருகிறேன். ஒன்று, ருத்ரனுக்கு திருமணம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் வீட்டை காலி செய்ய வேண்டும். எது என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று அங்கிருந்து கிளம்பிவிட்டார். மங்கம்மாளுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ருத்ரனும், அம்மா, வீட்டை காலி பண்ணிடலாமா என்றான். மங்கம்மாள், அவசரப்படாதே ருத்ரா என்று ருத்ரனை சமாதானப்படுத்தினாள். மங்கம்மாளுக்கு தான் செய்த பாவத்திற்குத்தான் தன் பிள்ளைகள் அனுபவிக்கின்றனர் என்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ருத்ரனை விட்டால் அவளுக்கும் வேற ஆள் இல்லை. அவனை நம்பிதான் தன்னுடைய 3 பிள்ளைகளின் குடும்பமும் வாழ்கிறது. இந்த சமயத்தில் ருத்ரனுக்கு திருமணம் செய்தால் வருபவள் ருத்ரனை வளர்த்ததற்காக தன்னை ஆதரிப்பாள். ஆனால் தன் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டாள் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். நடராஜன் வந்த விஷயத்தை தன் மகள் குமுதாவிடம் தெரிவித்தாள். குமுதா சற்று யோசித்துவிட்டு தன் தாயாருக்கு ஒரு நல்ல யோசனை சொன்னாள். எப்படியும் ருத்ரனின் வருமானம் நமக்கு போதவில்லை. அதனால் மாமா சொல்வது போல் ருத்ரனுக்கு வேலைக்கு செல்லும் பெண்ணாக பார்த்து திருமணம் செய்துவிட்டால் நமக்கும் 2 வருமானம் வரும். மாமாவும் வீட்டை ருத்ரனுக்கு எழுதி கொடுத்து விடுவார் என்று மங்கம்மாளுக்கு ஆலோசனை சொன்னாள். ஆனால் மங்கம்மாளுக்கு மகள் சொல்வது சரி என்றாலும் மனதில் ஒரு தயக்கமும் இருந்தது. மேற்கொண்டு பாவம் செய்தால் என்னென்ன வினை வருமோ என்ற பயமும் இருந்தது. தன்னுடைய பயத்தையும் குமுதாவிடம் கூறினாள். அதற்கு குமுதா, சரி, நீ சொல்வது போல் நாம் திருந்திவிட்டால் மட்டும் போனவர்கள் திரும்பி வந்து விடுவார்களா? இல்லை, வசதிதான் வரப்போகிறதா? கண்டிப்பாக இல்லை. ருத்ரனை விட்டு விலகினால் நம்முடைய 3 குடும்பமும் நடுத்தெருவுக்குத்தான் வர வேண்டும். இந்த காலத்தில் பாவமாவது புண்ணியமாவது என்று தன் தாயாரை குழப்பினாள். மங்கம்மாளுக்கும் குமுதா சொல்வதுதான் சரி என்று பட்டது. இனிமேல் இழப்பதற்கு என்ன இருக்கிறது? பாவம் புண்ணியம் பார்த்தால் நடுத்தெருவில் தான் இருக்க வேண்டும். அதனால் குமுதா கூறுவது போல் வேலைக்கு செல்லும் பெண்ணாக பார்த்து ருத்ரனுக்கு திருமணம் செய்து விடலாம் என்று பெண் தேட ஆரம்பித்தாள். இந்த விஷயத்தை ருத்ரனிடமும் கூறினாள். ருத்ரனும், அம்மா, எனக்கு 45 வயசாயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு எதுக்குமா கல்யாணம் என்று திருமணத்தை தட்டி கழிக்க பார்த்தான். மங்கம்மாள் எப்பொழுதும் போல் ருத்ரனை தன் பாச வலையால் சம்மதிக்க வைத்தாள். எனக்கும் வயதாகி கொண்டே போகிறது ருத்ரா. என் காலத்துக்கு அப்புறம் உன்னை யார் பார்த்துப்பா சொல்லு? உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமா? உனக்கு நான் நல்லதுதானே செய்வேன் என்றாள். ருத்ரனுக்கும் அடிமனதில் தனக்கு ஒரு குடும்பம் வேண்டும் என்று ஆசை இருந்து கொண்டே இருந்தது. அதனால் திருமணத்திற்கு ஒத்துக்கொண்டான். மங்கம்மாளும் குமுதாவும் ருத்ரனுக்கு வேலைக்கு செல்லும் பெண்ணாக தேடிக்கொண்டிருந்தனர். ஆனால் ருத்ரனுக்கு 45 வயதானதால் பெண் கிடைப்பதே குதிரை கொம்பாகிவிட்டது. என்னதான் அரசு வேலையாக இருந்தாலும் சொந்த வீடு இருந்தும் அவன் வயது ஒரு பெரிய தடையாக இருந்தது. அதுவும் வேலைக்கு செல்லும் பெண்ணாக பார்ப்பது நடக்காத விஷயமோ என்று தோன்ற ஆரம்பித்து விட்டது. இந்த சமயத்தில்தான் தன்னை விட அதிகம் படித்தவனை தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று பிடிவாதமாக இருந்த மாலதி இவர்கள் கண்ணில் மாட்டினாள். மாலதி அவளுடைய பெற்றோருக்கு 4வது பெண் குழந்தை. அந்த குடும்பத்தின் முதல் பட்டதாரி. படிப்பு முடித்தவுடனேயே அரசு பள்ளியில் ஆசிரியையாக வேலை கிடைத்துவிட்டது. தன்னை விட அதிகம் படித்து அரசு வேலையில் கை நிறைய சம்பாதிக்கும் ஒருவனைத்தான் திருமணம் செய்து கொள்வேன் என்று 30 வயது வரை பிடிவாதமாக இருக்கிறாள். அவளுடைய பெற்றோரும் இவள் வருமானத்தில்தான் 3 பெண்ணுக்கு திருமணம் செய்தனர். இந்த நேரத்தில்தான் ருத்ரனை பற்றி கேள்விப்பட்டதும் தன்னை விட 15 வயது மூத்தவன் என்றாலும் பரவாயில்லை என்று திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டாள். ஒரு வழியாக வேலை பார்க்கும் பெண் கிடைத்த சந்தோஷத்தை மங்கம்மாளும் குமுதாவும் ருத்ரனிடம் தெரிவித்தார்கள். ஆனால் ருத்ரனோ வேலைக்கு செல்லும் பெண் எனக்கு தேவையில்லை என்று
பிடிவாதமாக கூறிவிட்டான். தன்னுடைய வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்தும் பெண்தான் தேவை என்று தீர்மானமாக சொல்லிவிட்டான். இதை கேட்ட மங்கம்மாவுக்கும் குமுதாவுக்கும் தலையில் கல்லை போட்டது போல் இருந்தது. குமுதா மங்கம்மாளுக்கு ஒரு யோசனை சொன்னாள். அம்மா, மாலத்தி வீட்ல அண்ணன் கேட்கும்போது கல்யாணத்துக்காக அவ வேலையை விட்டுட்டா என்று சொல்வோம். மற்றதெல்லாம் கல்யாணத்துக்கு பின் பார்த்து கொள்ளலாம் என்றாள். மங்கம்மாளுக்கும் அதுதான் சரி என்று பட்டது. அதற்கு மாலதியின் பெற்றோரும் எப்படியாவது கல்யாணம் நடந்தால் சரி என்று சம்மதித்தனர். ஒரு வழியாக ருத்ரனுக்கும் மாலதிக்கும் நல்லபடியாக திருமணம் முடிந்தது. மங்கம்மாளுக்கு ருத்ரனை பாச வலைக்குள் கட்டி வைத்தது போல் மாலதியையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நோக்கம் இருந்தது. ஒரு வாரம் வீடே திருவிழா போல் இருந்தது. திருமணம் முடிந்து ஒரு வாரத்திற்கு பின் மாலதி காலையில் எழுந்து கிளம்பி கொண்டிருந்தாள். அதை பார்த்த ருத்ரன், எங்க கிளம்பிட்டு இருக்க என்று கேட்டான். ருத்ரனின் நிபந்தனையை பற்றி தெரியாத மாலதி அப்பாவியாக, லீவு முடிஞ்சிடுச்சுங்க, வேலைக்கு தான் கிளம்புறேன் என்றாள். இதை கேட்ட ருத்ரனுக்கு தலைக்கு மேல் கோபம் ஏறி மாலத்தி வீட்டில் தன்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கூறி மாலத்தியையும் அவளுடைய பெற்றோரையும் கேவலமாக திட்டிக் கொண்டிருந்தான். ஒரு வாரம் அன்பாக பேசியவன் இன்று தன்னை கேவலமாக பேசுவதை அவளால் ஜீரணித்துக் கொள்ள முடியவில்லை. அவளும் அவனை எவ்வளவோ சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் ருத்ரன் ருத்ரதாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தான். அவனுடைய சத்தத்தை கேட்டு மங்கம்மாளும் குமுதாவும் வந்து அவனை சமாதானப்படுத்தினார்கள். அவனுடைய கோபத்திற்கான காரணத்தை தெரிந்து கொண்ட பின் திருடனுக்கு தேல் கொட்டியது போல் இருவரும் உண்மையை சொல்லாமல் அமைதியாகவே இருந்தனர். ருத்ரன் இவ்வளவு கோபப்பட்டு யாருமே பார்த்ததில்லை. அன்றுதான் மங்கம்மாளும் குமுதாவும் ருத்ரனை பார்த்து பயந்தனர். எப்படியும் ருத்ரனை சமாளித்து விடலாம் என்று நினைத்தவர்களுக்கு இனி அது சாத்தியமில்லையோ என்று தோன்றியது. சிறுவயதிலிருந்து தனக்கென்று குடும்பம் வேண்டும் என்று ஆசைப்பட்டு இத்தனை வருடங்களுக்கு பின்னால் நடந்த திருமணத்தில் தன்னை இப்படி ஏமாற்றி விட்டார்களே என்று தாங்கிக் கொள்ள முடியாமல் வெறி பிடித்தவன் போல் கத்திக் கொண்டிருந்தான். மங்கம்மாள் ருத்ரனை சமாதானப்படுத்தினாள். ருத்ரா, அவளுக்கு எதுவும் தெரியாதுடா. அவ வீட்ல பண்ண தப்புக்கு அவ என்னடா பண்ணுவா? கஷ்டப்பட்டு படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டு இருக்கா. உடனே விட சொன்னா எப்படிடா விடுவா? கொஞ்ச நாள் போகட்டும், அவளை எப்படியாவது மனச மாத்தி வேலையை விட வைத்து விடலாம் என்று கூறி சமாதானப்படுத்தினாள். அவனுக்கு மனமில்லை என்றாலும் வேறு வழி இல்லாமல் மங்கம்மாவிற்காக சம்மதித்தான். அன்றிலிருந்து மாலதியின் வாழ்க்கை நரகமானது. வேலையிலிருந்து வந்தவுடன் நன்றாக பேசுவான். திரும்பவும் காலையில் வேலைக்கு புறப்படும் போது புயலடிச்சு ஓய்வது போல் இருக்கும். சில நேரங்களில் கோபத்தில் அவளை அடிப்பதும் உண்டு. மங்கம்மாளுக்கு ருத்ரன் மாலதியை கொடுமைப்படுத்துவது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த கொடுமையை தாங்க முடியாமல் அவள் பிறந்த வீட்டுக்கே போய்விட்டாள் என்றால் வருமானம் நின்றுவிடுமே என்று அடிமனதில் பயம் இருந்தது. சில நேரத்தில் ருத்ரனின் அடி தாங்க முடியாமல் தப்பித்தால் போதும் என்று தாய் வீட்டிற்கு ஓடிவிடுவாள். பின் மங்கம்மாள் சமாதானப்படுத்தி அவளை அழைத்து வருவது வழக்கமாகிவிட்டது. குமுதாவுக்கோ தான் வாழாத வாழ்க்கை யாரும் வாழக்கூடாது. அதனால் ஒவ்வொரு நாளும் மாலதி படும் கொடுமையை ரசித்து மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டாள். மாலதியின் பெற்றோர் வெளியூரில் இருப்பதால் ஒவ்வொரு முறையும் இப்படி தாய் வீட்டிற்கு செல்வதால் அவளுக்கு வேலையிலும் பிரச்சனை ஏற்பட்டு முழு சம்பளமும் கிடைக்காததால் மங்கம்மாளுக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதையே ஒரு சாக்காக வைத்து மாலதியின் நகையை ஒன்று விடாமல் மங்கம்மாவும் குமுதாவும் வாங்கி கொண்டார்கள். மாலதிக்கோ நகை பெரிதல்ல. தான் ஆசைப்பட்டது போல் தன்னை விட அதிகம் படித்த மாப்பிள்ளை கிடைத்தும் தன்னால் சந்தோஷமாக வாழ முடியவில்லை என்ற ஏக்கம் இருந்தது. ருத்ரன் நல்லவன்தான். ஆனால் தான் வேலைக்கு செல்வதுதான் அவனுக்கு பிரச்சனை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும். ஆனால் என்ன செய்வது? சிறு வயதிலிருந்து நன்றாக படித்து டீச்சராக வேண்டும் என்பது அவளுடைய கனவு. அந்த கனவை நினைவாக்கிய பின் அதை இழப்பதற்கு அவளுக்கு மனமில்லை. அப்படியே சில நேரங்களில் தன் கணவனுக்காக தன் லட்சியத்தை விட்டுவிடலாம் என்று நினைத்தால் அவள் மனதை மங்கம்மாள் கலைத்து விடுவாள். யாருக்காக நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்க? உங்க எதிர்காலத்துக்குத்தானே என்று அவனுக்கு புரிய மாட்டேங்குது. போக போக புரிஞ்சுக்குவான். அவனுக்கு புரிய வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு என்று அவளை சமாதானப்படுத்துவாள். மாலதியும் எப்படியும் மங்கம்மாள் தன் கணவனை மாற்றிவிடுவாள் என்று முழுமையாக நம்பினாள். அதைவிட ருத்ரனிடம் அடி வாங்கும் போதெல்லாம் மங்கம்மாள் தான் காப்பாற்றுகிறாள் என்று நினைத்து அவளை முழுமையாக நம்பினாள். அதனால் தானும் தன் கணவனும் சம்பாதிப்பது எல்லாம் மங்கம்மாளும் குமுதாவும் மொத்தமாக சுருட்டுகிறார்கள் என்பது அவள் அறிவுக்கு எட்டவில்லை. செலவெல்லாம் போக மிச்சத்தை ருத்ரனுக்காக சேர்த்து வைக்கிறாள் என்றுதான் நினைத்தாள். மங்கம்மாள் இதுவரை ருத்ரனின் பணத்தை சுருட்டினாள். ஆனால் என்றும் அவனை பற்றி மற்றவர்களிடம் தவறாக பேசியதில்லை. அதேபோல் மாலதியை பற்றியும் அவள் யாரிடமும் தவறாக பேசியதில்லை. ஆனால் குமுதாவிற்கோ மாலதி படும் கஷ்டத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் மனதிற்குள் பனிமழை பொழிந்தது போல் இருந்தது. அதனால்
ஒவ்வொரு முறையும் ருத்ரனிடமும் அக்கம்பக்கத்தினரிடமும் மாலதியை பற்றி ஏதாவது தவறாக பேசுவாள். இப்படி அக்கம்பக்கத்தினர் பேசுவது ருத்ரனின் காதுக்கு வரும்போதெல்லாம் மாலதியின் நிலைமை மேலும் மோசமாகிவிடும். இந்த நேரத்தில்தான் மாலதி கர்ப்பமானாள். அவளுடைய கர்ப்பத்தை காரணம் காட்டி எப்படியாவது அவளை வேலையிலிருந்து நிறுத்திவிட வேண்டும் என்று ருத்ரனுக்கு எண்ணம் இருந்தது. ஆனால் மங்கம்மாவுக்கும் குமுதாவுக்கும் என்ன ஆனாலும் மாலதி வேலையை விட்டுவிடக்கூடாது என்று தீர்மானமாக இருந்தார்கள். ருத்ரனுக்கு முன் அமைதியாக இருந்துவிட்டு அவனுக்கு பின்னால் மாலதிக்கு ஆதரவாக பேசுவது போல் பேசுவார்கள். அவர்களின் பேச்சை நம்பிய மாலதி அடி உதையை வாங்கிக் கொண்டு வேலைக்கும் சென்று வந்தாள். என்றாவது ஒரு நாள் மங்கம்மாள் தன் கணவனை சமாதானப்படுத்துவாள் என்ற நம்பிக்கையுடன் வாழ்ந்து வந்தாள். இந்த விஷயத்தை தவிர மாலதியின் மீது அவனுக்கு வேறு எந்த கோபமும் இல்லை. ஏன் சொல்லப்போனால் ருத்ரனிடமும் எந்த குறையும் இல்லை. இப்படி ஒரு முறை அவளை அடித்து வெளியே துரத்தி விட்டான். அவளும் இதற்கு மேல் அடி உதையை வாங்கிக் கொண்டு வாழ்வதற்கு தனியாக வாழ்வதே மேல் என்று தன் பள்ளிக்கு பக்கத்திலேயே ஒரு சிறு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொண்டாள். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட அவளுடைய பெற்றோர் மங்கம்மாளின் பேச்சை கேட்டுக்கொண்டு தாங்கள் சொன்ன ஒரு பொய்யினால் இன்று தன் பெண்ணின் வாழ்க்கையே பாழாகிவிட்டதே என்று மிகவும் வேதனைப்பட்டனர். அவளுக்கு துணையாக அவளுடன் வந்து தங்கிக் கொண்டனர். இதனால் மங்கம்மாளுக்கு வேறு மாலதியின் வருமானத்தை வாங்க முடியாமல் போனது. எப்படியாவது பழையபடி மாலதி வீட்டிற்கு வந்தால் மட்டுமே தனக்கு வருமானம் வரும் என்று கருதி ருத்ரனையும் மாலதியையும் சமாதானப்படுத்த முயன்றாள். ஆனால் பயனில்லை. இருந்தாலும் மாலதியை பார்க்கும் போதெல்லாம் வீட்டு செலவிற்கு என்று பணம் வாங்கிக் கொள்வாள். மாலதிக்கும் மங்கம்மாவை பிடிக்கும் என்பதால் அவளால் முடிந்த உதவியை செய்து வந்தாள். ருத்ரனுக்கு இத்தனை ஆண்டுகள் திருமணமே ஆகவில்லை என்று ஒரு கவலை இருந்தது. ஆனால் இன்று திருமணமான பின்பும் தான் ஆசைப்பட்ட வாழ்க்கை இல்லையே என்று விரக்திக்கே போய்விட்டான். மங்கம்மாள் எவ்வளவோ கூறியும் அவன் மாலதியை போய் பார்க்கவும் இல்லை, அவளை வீட்டிற்கு அழைக்கவும் இல்லை. ஒரு வழியாக மாலதிக்கு அழகான பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட மங்கம்மாள் இதையே காரணமாக வைத்து எப்படியாவது மாலதியை பழையபடி வீட்டிற்கு அழைத்து வந்துவிட வேண்டும் என்று நினைத்து ருத்ரனை சமாதானப்படுத்தினாள். ருத்ரா, உனக்கு பொண்ணு பிறந்திருக்குடா, அப்படியே ஒன்ன மாதிரியே இருக்கா. மாலதி மேல இருக்கிற கோபத்தெல்லாம் விட்டுட்டு போய் அவளையும் குழந்தைய அழைச்சிட்டு வாடா என்று அவனை சமாதானப்படுத்தினாள். அதுவரை கோபமாக இருந்தவன் தனக்கு ஒரு வாரிசு வந்துவிட்டது என்று தெரிந்ததும் அவனால் வீட்டில் இருக்க முடியவில்லை. உடனே தன் மனைவியையும் குழந்தையும் பார்க்கச் சென்றான். மாலதியின் பெற்றோரும் ருத்ரனை பார்த்ததும் எப்படியோ மருமகன் மனம் மாறி வந்து விட்டார் என்ற மகிழ்ச்சியுடன் அவனை வரவேற்றனர். ஒரு வழியாக 3 மாதத்திற்கு பின் மாலதி குழந்தையை தூக்கி கொண்டு புகுந்த வீட்டிற்கு வந்தாள். மாலதி விடுப்பில் இருப்பதினால் ருத்ரனும் எந்த பிரச்சனையும் செய்யாமல் மாலதியிடமும் குழந்தையிடமும் அன்பாகவே இருந்தான். அவனுக்கு இப்பொழுதுதான் தனக்கு ஒரு நிறைவான குடும்பம் அமைந்து விட்டது என்ற சந்தோஷத்தில் தலைகால் புரியாமல் ஆடிக்கொண்டிருந்தான். ருத்ரனுக்கு இதுவரை அவன் வாழ்க்கையில் அனுபவிக்காத சந்தோஷத்தின் மொத்த உருவமாக தன் மகளை பார்த்தான். தன்னுடைய ஆசை மகளுக்கு பிரியதர்ஷினி என்று பெயர் வைத்தான். இப்பொழுதெல்லாம் அவனுக்கு அவனுடைய மனைவியும் மகளுமே உயிர் மூச்சானார்கள். மாலதியும் அவனுடைய அன்பிற்கு கட்டுப்பட்டு வேலையை விட்டு விடுவதாக ருத்ரனிடம் தெரிவித்தாள். இதை கேட்ட ருத்ரனுக்கு, மாலதி, இனிமேல் உன்னையும் குழந்தையும் பார்த்து கொள்வது மட்டும்தான் என் வேலை. அவளை எப்படியெல்லாம் வளர்க்கப் போகிறேன் பார். எனக்கு கிடைக்காத தாயின் அன்பு என் மகளுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும். உன்னுடைய முழு கவனமும் அவள் மீதுதான் இருக்க வேண்டும் என்று கூறினான். இந்த விஷயத்தை கேட்ட மங்கம்மாளுக்கும் குமுதாவுக்கும் தலைமேல் இடியிறங்கியது போல் இருந்தது. மாலதி வேலையை விட்டுவிட்டால் ஒரு வருமானம் மட்டும் போகாது. இப்பொழுது குழந்தை பிறந்து விட்டதால் இனி அதன் எதிர்காலத்திற்காக அவர்கள் சேர்த்தாக வேண்டும். அப்படி இருக்க இனிமேல் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் ருத்ரனிடமிருந்து எந்த ஆதரவும் கிடைக்காது என்பதால் இது முதலுக்கே மோசமாகிவிட்டது போல் அவர்களுக்கு தோன்றியது. குமுதாவிற்கு ருத்ரனும் மாலதியும் சந்தோஷமாக வாழ்வது பிடிக்கவில்லை. போதா குறைக்கு அவர்கள் சேர்ந்திருந்தால் இனிமேல் இவர்களுக்கு ஆதாயம் இல்லை என்பதால் அவர்கள் பிரிந்தால் மட்டுமே இவர்களால் வாழ முடியும் என்ற முடிவுக்கு வந்தவளாய் மங்கம்மாளிடம் ஒரு யோசனையை சொன்னாள். அம்மா, எப்படியாவது அண்ணனுக்கும் மாலதிக்கும் இடையே சண்டையை மூட்டிவிடுவோம். பழையபடி அண்ணன் மாலதியை வீட்டை விட்டு துரத்துவிட்டால் அவளுக்கு வேறு வழி இல்லாமல் தன் குழந்தைக்காக பழையபடி தனியாக வீடு எடுத்து வேலைக்கு செல்வாள். எத்தனை நாள்தான் அவளுடைய அப்பா அம்மா வந்து குழந்தையை பார்த்து கொள்வார்கள்? அதையே காரணம் காட்டி குழந்தையை நாம் தூக்கி கொண்டு வந்து விடலாம். இதற்கு மேல் ருத்ரனை நம்பி அவள் வேலையை விடமாட்டாள். எப்படியும் வேலைக்கு போவதால் ருத்ரன் அவளை சேர்த்து கொள்ள மாட்டான். அதே சமயம் குழந்தை நம்மோடு இருப்பதால் அதையே காரணம் காட்டி முடிந்தவரை அவளுடைய வருமானத்தையும் வாங்கிக் கொள்ளலாம் என்று யோசனை கூறினாள். மங்கம்மாள் குமுதாவை நினைத்து பெருமைப்பட்டாள். தான் 8 அடி பாய்ந்தாள், தன் மகள் 16 அடி பாய்கிறாளே என்று பெருமையாக இருந்தது.
இருவரும் ருத்ரனையும் மாலதியையும் பிரிப்பதற்காக சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மாலதி கூட வேலை செய்பவர் அவள் வேலை விஷயமாக அவளை பார்க்க வந்தார். அந்த சமயத்தில் ருத்ரன் வீட்டில் இல்லை. மாலதி வேலையை விட்ட பின்பு அவளுக்கு என்னென்ன சலுகைகள் கிடைக்கும், எவ்வளவு பணம் கைக்கு வரும் போன்ற விஷயங்களை சொல்வதற்காக வந்திருந்தார். அவர்கள் இருவரும் பேசுவதை கேட்டுவிட்டு குமுதா மங்கம்மாளை தனியே அழைத்தாள். அம்மா, இவ வேலையை விடுவதற்கு முன்னாடி நம்ம ஏதாவது பண்ணாதான் உண்டு, இல்லனா அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சும் பிரயோஜனம் கிடையாது. இந்த ஆளுக்கும் மாலதிக்கும் தொடர்பு இருக்கிறதா அக்கம் பக்கத்துல ஒரு புரளையை கிளப்பி விடுவோம். அது ருத்ரன் காதுக்கு வந்ததுன்னா எப்படியும் அது பெரிய பிரச்சனையாகும். அதையே காரணமா வச்சு அவளை வீட்டை விட்டு துரத்திடலாம் என்றாள். நீயும் அதே பொய்யை கூறினால்தான் ருத்ரன் நம்புவான். நீ எப்பொழுதும் போல் மாலதிக்கு ஆதரவாக பேசிவிடாதே என்று கூறி தன் தாய் மாலதியிடம் அன்பாக பழகுவது தனக்கு பிடிக்கவில்லை என்பதையும் வெளிப்படுத்தினாள். மங்கம்மாளும் அதற்கு ஒப்புக்கொண்டாள். மாலதியின் நண்பர் கிளம்புவதற்குள் குமுதா பக்கத்து வீட்டிற்கு சென்று மாலதியை பற்றி தவறாக கூறினாள். நீங்களே வந்து பாருங்க, அந்த ஆள் வந்து எப்படி நட்ட நடு வீட்டில் உட்கார்ந்துகிட்டு இருக்கான்னு. என் வாயால எப்படி எங்க அண்ணன் கிட்ட நான் இதை சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தாள். பக்கத்து வீட்டில் இருப்பவர்களும் வெளியே வந்து பார்த்தபோது மாலதியின் நண்பர் வெளியே வந்தார். உடனே குமுதா அவர்களிடம், பார்த்தீர்களா, வீட்டுக்கே ஒருத்தன் வந்துட்டு போறான், எங்கேயாவது இந்த கூத்து நடக்குமா என்று புரளையை கிளப்பினாள். அவளும் அவள் அம்மாவும் நினைத்தது போல் அது ருத்ரன் காதுக்கு வந்தது. போதா குறைக்கு மங்கம்மாள் எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றினாள் போல், ருத்ரா, அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன், அவ இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. தெரியாத்தனமா அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உன் வாழ்க்கையே நாசமாக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடு ருத்ரா, நம்ம குடும்ப மானமே போகுது என்று அவனிடம் மாலதியை பற்றி மூட்டி கொடுத்தாள். அமைதியாக எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தவன், அம்மா, மாலதியோட நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க என்றான். மங்கம்மாளுக்கும் குமுதாவுக்கும் ஒன்றும் புரியாமல் விழித்தனர். ருத்ரன் வீட்டுக்கு வெளியே சென்று ஒருவரை அழைத்து வந்தான். அவரை பார்த்ததும் மங்கம்மாளும் குமுதாவும் திருடனை போல் முழித்தார்கள். வந்தவர் பேச ஆரம்பித்தார். என்ன மங்கம்மா, குமுதா பெயர்ல இடம் வாங்கறதுக்காக அட்வான்ஸ் பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டீங்க, மீதி பணத்தை எப்போ கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வீங்கன்னு கேட்கலாம்னு வந்தேன். இங்க வந்து பார்த்தா நீங்க குமுதா பேர்ல இடம் வாங்கறது ருத்ரனுக்கே தெரியாது போல இருக்கே. மீதி பணத்துக்கு நகையை விற்கணும்னு சொல்லி அன்றைக்கு நகையை கொண்டு வந்தீங்க. அப்பவே கேட்டேன், எல்லா நகையும் புதுசா இருக்கே, இது யாரோட நகைன்னு. இப்பதான் தெரியுது அது ருத்ரன் பொண்டாட்டிதுன்னு என்று அவர் பேசிக்கொண்டே போனதை கேட்ட மங்கம்மாளுக்கும் குமுதாவுக்கும் தலையே சுற்ற ஆரம்பித்தது. கையும் களவுமாக மாட்டிக்கொண்டோம், இனிமேல் தப்பிக்க வழியே இல்லை என்று திரு திரு என்று முழித்து கொண்டிருந்தனர். வந்தவர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டு பெண்மணி வந்தார். அவரை பார்த்ததும் குமுதா திரு திருவென முழித்தாள். குமுதாதான் மாலதியை பற்றி தன்னிடம் தவறாக கூறினாள். அது மட்டும் இல்லாமல் உன்னை வளர்த்து படிக்க வைத்தது எல்லாம் வேலைக்கு போகாத மங்கம்மாதான் செய்தாள் என்று கூறினாள். எனக்கு தெரியும், நீ வேலைக்கு போகும் வரை இந்த குடும்ப பொறுப்பை மொத்தமும் உன் தந்தைதான் ஏற்றார் என்று யாரை கேட்டாலும் சொல்வார்கள். இன்று நீதான் மங்கம்மாளின் 3 பிள்ளைகளின் குடும்பத்தையும் பார்த்து கொள்கிறாய் என்பதும் தெரியும். ஆனால் குமுதாவோ வேலைக்கே போகாத தன் தாய் மங்கம்மாள்தான் சிறு வயதிலிருந்து உன் செலவையும் இன்று அவளுடைய 3 பிள்ளைகளின் குடும்ப செலவையும் பார்த்து கொள்கிறாள் என்று வாய்க்கூசாமல் பொய் சொல்கிறாள். இத்தனை வருடங்கள் அவர்கள் சுயநலத்துக்காக உன்னை ஏமாற்றினார்கள். எல்லாம் தெரிந்தும் அவர்களின் வாய்க்கு பயந்து பேசாமல் இருந்தோம். இதற்கு மேலும் நாங்கள் உண்மையை சொல்லவில்லை என்றால் உன் வாழ்க்கை பாழானது போல் மாலதியின் வாழ்க்கையும் பாழாகிவிடும் என்று இத்தனை வருடங்கள் குமுதா ருத்ரனை பற்றி பேசியதையெல்லாம் ஒன்று விடாமல் கூறிவிட்டு சென்றார். பெற்ற தாயை போல் பார்த்த மங்கம்மாவே தனக்கு இப்படி ஒரு துரோகம் செய்வாள் என்று ருத்ரன் எதிர்பார்க்கவில்லை. தனக்கு துரோகம் செய்தது மட்டுமில்லாமல் தன் மனைவிக்கும் துரோகம் செய்து அவள் பெயரையே கெடுக்க நினைத்த மங்கம்மாளை இதற்கு மேல் விட்டு வைத்தால் அது தன் மகளின் வாழ்க்கையே பாழாகிவிடும் என்று நினைத்து மங்கம்மாளையும் குமுதாவையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பினான். ருத்ரனின் அப்பா நடராஜன் தன் பேத்தியை பார்த்துவிட்டு ருத்ரனுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம் ஒப்படைத்து விட்டு சென்றார். இத்தனை வருடங்கள் கஷ்டப்பட்ட ருத்ரன் இன்று மனைவியோடு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தான். அதே சமயம் மங்கம்மாள் குமுதாவையும் அவள் 2 மகள்களையும் அழைத்து கொண்டு தன் மகன்கள் வீட்டிற்கே சென்றாள். மங்கம்மாள் மூலம் ருத்ரனின் வருமானம் கிடைக்கும் வரை மங்கம்மாள் நல்லவளாக தெரிந்தாள். இனி இவர்களால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று 2 மருமகளும் இவர்களை வேலைக்காரியை போல் நடத்தினார்கள். குமுதாவின் மூத்த மகள் ஒருவனை காதலிப்பதாக கூறி வீட்டை விட்டு ஓடிவிட்டாள். அதற்கு பின் மங்கம்மாளின் 2 மருமகள்களும் இவர்களால் அவமானம் என்று மங்கம்மாவையும் குமுதாவையும் வீட்டை விட்டு துரத்திவிட்டனர். வேறு வழி இல்லாமல் குமுதா வீட்டு வேலைகளை செய்து தன் வாழ்நாட்களை கடத்தினாள். தன் 2வது மகளை பணக்காரனுக்கு திருமணம் செய்தாவது விட்டதை பிடிக்கலாம் என்று குமுதா காத்து கொண்டிருந்தாள். 2 வருடத்திற்கு பின்பு அவளுடைய மூத்த மகள்
கையில் குழந்தையுடன் காதலித்தவன் தன்னை ஏமாற்றி விட்டான் என்று வீடு வந்து சேர்ந்தாள். நல்லவர்கள் தவறு செய்தால் என்றைக்கிருந்தாலும் அவர்கள் தன் தவறை உணர்வார்கள். இதே தீயவர்கள் தவறு செய்தால் தான் செய்த தவறுக்கு காரணம் கூறுவார்கள். மங்கம்மாளும் குமுதாவும் திருந்தாமல் இருந்தால் கூட பரவாயில்லை. ஆனால் மேற்கொண்டு பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் தற்போது வாழ்ந்து வந்த வாழ்க்கையாவது மிஞ்சியிருக்கும். மாலதியின் பெயருக்கு களங்கம் விளைவித்து அவள் வாழ்க்கையை சீரழிக்க நினைத்ததால் அந்த பாவத்தின் பலனாக இன்று குமுதாவின் பெண்ணிற்கு இந்த நிலைமை ஏற்பட்டது. செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவித்துத்தானே ஆக வேண்டும். இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.